இதுக்கு பதில் சொல்லுங்க, ஓகேவா? இன்னைக்கு இந்தியாவில் மட்டும் 100 மில்லியன் பேஷண்ட்ஸ்க்கு மேலே சுகருக்கு மாத்திரை சாப்பிட்டு இருக்காங்க. 100 மில்லியன். 1 மில்லியன் எவ்வளோ தெரியுமா? 1 மில்லியன் எவ்வளோ தெரியுமா? 1 மில்லியன்னா 10 லட்சம். 1 மில்லியன் எவ்வளோ? 10 லட்சம். கணக்கு போட்டு பாருங்க. ஒரு ஆள் டெய்லி 2 மாத்திரை சாப்பிட்டா கூட எத்தனை கோடி மாத்திரைகள், எத்தனை கோடிக்கு கோடி மாத்திரைகள் இந்தியாவில் மட்டும் சாப்பிட்டு இருக்காங்க. எவ்வளோ சங்கடமான விஷயம் பார்த்தீங்களா? நான் இன்னொரு கேள்வி கேட்க போகிறேன், அதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். இந்த உலகத்தில் சுகருக்கு மாத்திரை மட்டும் சாப்பிட்டதுனால யாருக்காவது சுகர் சரியாயிருக்கா? சொல்லுங்களேன். மாத்திரை மட்டும் சாப்பிட்டதுனால யாருக்காவது சுகர் சரியாயிருக்கா? கருவேப்பிலை சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நிறுத்தினாங்களா? சொல்லுங்களேன். யாராவது சுகர் மாத்திரை நிறுத்தினாங்களா? கருவேப்பிலை சாப்பிட்டதுனால சொல்லுங்களேன். நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சதுனால யாராவது சுகர் மாத்திரை நிறுத்தினாங்களா? சொல்லுங்க. இல்லை ஆவாரம் பூ சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நிறுத்தினாங்களா? இல்லை வெந்தயம் சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நிறுத்தினாங்களா? இல்லை இன்சுலின் நிறுத்தினாங்களா? இல்லை ப்ரெஷர் மாத்திரை நிறுத்தினாங்களா? இல்லை கெட்ட கொலஸ்ட்ரால் மாத்திரை நிறுத்தினாங்களா? இல்லை தைராய்டுக்கு மாத்திரை நிறுத்தினாங்களா? சொல்லுங்களா, பதில் சொல்லுங்க. இல்லை இது என்னது நாவல் பழம் சாப்பிட்டதுனால யாராவது சுகருக்கு மாத்திரை நிறுத்தினாங்களா? சொல்லுங்க. இது என்னது? சொல்லுங்க. கரிஞ்சீரகம் சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நிறுத்தினாங்களா? இல்லை இன்சுலின் நிறுத்தினாங்களா? சொல்லுங்க சார். இல்லை நடைபயிற்சி மட்டும் பண்ணி சுகர் மாத்திரை நிறுத்தினாங்களா? இல்லை ப்ரெஷர் மாத்திரை நிறுத்தினாங்களா? இல்லை கொலஸ்ட்ரால் மாத்திரை நிறுத்தினாங்களா? இல்லை இன்சுலின் நிறுத்தினாங்களா? நடைபயிற்சி மட்டும் பண்ணி. நல்லா கேட்டுடுங்க. சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால் எதனால வருதுன்னு கேட்டால் யாருக்குமே தெரியாது. அதான் ரொம்ப சங்கடமான விஷயம். கரெக்டாக காது கொடுத்து கேளுங்க, ஓகேவா? சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால் இந்த மூணுக்குமே ஒரே ஒரு காரணம் தான் இருக்குது. ஒரே ஒரு காரணம். அதுக்கு பேர் தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இது ஒரு பேப்பரை எழுதி வச்சுடுங்க, நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள். நான் சொன்ன விஷயம் கரெக்டாக இருக்கும். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரி பண்ணணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது. ஒரே ஒரு வழி தான், 2 வழி கிடையாது. அதுக்கு பேர் தான் பேலன்ஸ்டு டயட். நீங்கள் பேலன்ஸ்டு டயட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணலேன்னு வைங்களேன், முதல்ல 2 மாத்திரை, அப்புறம் 4 மாத்திரை, அப்புறம் 8 மாத்திரை, அது மட்டும் இல்லை வாழ்க்கை முழுவதும் இன்சுலின் போட வேண்டியது வரும். சரியா? இந்த பெரியவங்களுக்கு பாருங்கள், 42 கிலோ வெயிட் குறைச்சிங்க, 127 86 கிலோ. நான் ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடலை. இந்த பெரியவங்களை போய் நான் ரோட்டில் போய் நான் ஓடக்கும் சொல்லலை. நான் கொடுத்ததெல்லாம் பேலன்ஸ் டயட் மட்டும்தான். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணி கமெண்ட்ஸில் YES அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதுங்க. எதை மறந்தாலும் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் மறந்துடாதுங்க. எதை மறந்தாலும் மாத்திரை இன்சுலின் போட்டுட்டு இருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதுங்க. ஏன்னா உங்களுக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் பண்ணி மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா? கமெண்ட்ஸில் YES டைப் பண்ண மறந்துடாது, ஓகே?